ஹை கைஸ், இது ஒரு முக்கியமான வீடியோ. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கிரியேட்டர்ஸ் இருந்தால் நீங்கள் இதை பற்றி மேக்ஸிமம் வாய்ஸ் அவுட் பண்ணுங்கள். நீங்கள் கிரியேட்டர்ஸ் எல்லாம் பரவாயில்ல, இவன் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் மீன்ஸ் வாய்ஸ் அவுட் பண்ணுங்கள். நீங்களே வீடியோ போடுங்க. நீங்கள் கிரியேட்டர் தான் இருக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு சிட்டிசனாகவே நீங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணலாம். அதனால் எல்லோரும் இதை பற்றி பேசுங்க, ஸ்டோரி வைங்க, ஸ்டேட்டஸ் வைங்க, உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், இதை பற்றி தெரிய வைங்க. அங்கே நீங்கள் சங்கி வடக்கன் அப்படின்னு கலாய்க்கிறவங்களாம் ஒரு ஃபேர் எஜுகேஷன் சிஸ்டம் வேணும் எங்களுக்கு இந்தியாவில்னு சொல்லிட்டு 20 நாளாக அங்கே போராட்டம் நடத்திக்கிருக்காங்க ஜந்தர் மந்தரில். ஆனால் ப்ராக்ரெசிவ் ஸ்டேட்டுன்னு சொல்லக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் இந்தி எதிர்ப்பு போராட்டம், ஜல்லிக்கட்டு அப்படின்னு பல போராட்டங்கள் நடந்த ஊரில் இப்போ அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் செதறி கிடக்கிறாங்க. நம்மளுக்கு என்னன்னு சொல்லிட்டு சில பேர் எஸ்எஃப்ஐ சேர்ந்த நண்பர்கள், சில லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அங்கங்கே சின்ன பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. ஒரு பெருமளவில் அது இன்னும் மாறலை. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அவங்க தெருவில் இறங்கி போராடுங்கன்னு சொல்ல, ஜஸ்ட் வாட்ச் அவுட் அண்ட் புட் வீடியோ, அதுதான் சொல்கிறேன். ஆனால் நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களாம் ஃபேர் எஜுகேஷன் ஜனநாயகத்துக்காக போராடுறாங்க. இங்கே நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற ஜனநாயகம் எனக்கு எஃப்டிஎஃப்எஸ் டிக்கெட் கிடைக்கல, அது கிடைக்கல, அந்த தேட்டரில் டிக்கெட் கிடைக்கல, இந்த தேட்டரில் டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒன் லாஸ்ட் டைம் அது இதுன்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ அதை செலிப்ரேட் பண்ணுறதோட இதை நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம் நம்ம ஜனநாயகத்துக்கு. நம்ம நாட்டிலேயே நீட் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதனால எத்தனை உயிர் பறி போகுதுன்னு தெரியும். சிஎம் அண்ணா நீங்கள் விஜய் சார், நீங்களே நம்ம தங்கை அனிதா உயிரிழந்தப்போ அவங்க வீட்டுக்கு போய் இது தெரிவிச்சிங்க. நீங்கள் இன்னும் இதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணாமல் இருக்கீங்க. நேற்று மட்டும் ராகுல் காந்தி அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பேருக்கு ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் இன்னும் அந்த களத்துக்கே போய் இறங்குனீங்கன்னா அது இன்னும் வேர்ல்டு வைடு ரீச் ஆகும். இந்த போராட்டம் பெரிய இதாக மாறும். உங்களுக்கு சிஜேபிலேருந்து இன்வைட்டும் கொடுத்துருக்காங்க. தயவு செஞ்சு வாய்ஸ் அவுட் பண்ணுங்கள். பிஜேபி உங்கள் கொள்கை எதிரின்னு சொல்கிறீங்களா, தயவு செஞ்சு வாய்ஸ் அவுட் பண்ணுங்கள் இந்த விஷயத்துக்கு. இந்த ஜனநாயக எடிட்ஸ் போடுற டிவிக்கு நண்பர்களும் இந்த விஷயத்தை பற்றி பேசினா நல்லாயிருக்கும். இந்த வீடியோவில் என்னை கடிக்கிறதை விட்டு இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள் டிவிக்கு நண்பர்கள். உங்கள் மேலே எனக்கு வன்மம் கிடையாது, இது ஒரு அவேர்னஸ் வீடியோ, அவ்வளோதான். இல்லை நாங்கள் ஏன் வாய்ஸ் அவுட் பண்ணோம், நாங்களாம் அங்கே தான் நடக்குது, இங்கே நடக்குதா நம்பிக்கை இருந்தீங்கன்னா நாங்கள் ஏன் அரசியலில் தலையிடணும்னு பார்த்தீங்கன்னா, உனக்கான அரசியலை நீ பேசவில்லை எனில் நீ வெறுக்கும் அரசியலால் ஆளப்படுவாய். அதுதான் இங்கே நடக்குது. அதனால் எல்லோரும் வாய்ஸ் அவுட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு.